தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னே டெஃபினட்டா வந்து சொல்லலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் ஒன்றி போன ஒரு விஷயம். என்னதான் வந்து மாசா பக்காவா கமர்ஷியல் ஆக்ஷன் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு டிராமா, அந்த ஒரு அழகான ஒரு குடும்பம் பத்தின விஷயங்கள் அப்படின்னா அந்த படங்களுக்கு இருக்கிற மவுசே வந்து தனி. அதுல டாப் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்ல முக்கியமான ஒரு படம் அப்படின்னா டெஃபினட்டா சூரிய வம்சம் தான் வந்து சொல்லணும். சூரிய வம்சம் வந்து 25 ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இட் வாஸ் a huge blockbuster hit and I'm very happy to welcome that producer. ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை வரவேற்கிறோம். and he deserves a big round of applause. Thank you. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்விராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக கடுவா படத்தின் பிரஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம். இது என்னடா அஞ்சு லாங்குவேஜ்ல வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம லிஸ்டின்னு நான் முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்தது அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த படம் பிருத்விராஜுக்கு சொல்லணும்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் படம் புதுசே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தை நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவரு. ஸோ இந்த படம் கண்டிப்பா அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜ்ல, அதாவது தமிழ் தவிர்த்து மற்ற லாங்குவேஜ்ல வந்து அவர் ஒரு பெரிய படமா அவருக்கு இந்த படமா அமைவு இது. ஸோ அது இல்லாம இந்த படத்துல விவேக் ஓபராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓபராய். சமிக்தா டைரக்டர் சாஜி கைலாஷ் வரலையே. சாஜி கைலாஷ் பற்றி சொன்னோம். அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தது. ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு அந்த படத்தின் ஆல்பம் பார்க்கும்போதே சாஜி கைலாஷ் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே நின்று இருந்தாரு. அப்போ அந்த ஆல்பம் பார்த்து நான் சொல்றேன், சாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படம் அவன் பெரிய டைரக்டரா வருவான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும் தமிழ் படங்கள் ஆகட்டும் இப்போ நல்லா ஹிட் படம் கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட் படமா இருக்கும்.